கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது திரும்ப 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 ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை என்னவென்றால் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சில விசுவாசிகள் நல்லதா இருந்தாங்க. ஆண்டவருடைய வருகை நெருங்க 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 பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? அவன் உலக மக்களை நரகத்துல போடுவதை காட்டிலும் தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் என்று முத்திரை போடப்பட்ட தேவ ஜனங்களை தான் அவனை ரொம்ப போக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். He is not bothered about the குடிகாரன், விபச்சாரக்காரனுக்கு கொடுத்து அவனுக்கு எந்த கவலை கிடையாது. புரியுதா? அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்றேன். ஒரு புத்திசாலியான ஒரு வேட்டைக்காரன் ஒரு கூட்டமான ஒரு பறவை பார்த்து சுடுறான். சுட்ட உடனே சில பறவைகள் பறந்து போகிறது, சில பறவைகள் செத்து கிடக்கிறது, சில பறவைகள் பறக்க முயற்சிக்கிறது. அப்ப புத்திசாலியான தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? பறந்து போன பறவை குறித்து என்ன செய்ய மாட்டான், அவன் கவலைப்பட மாட்டான். செத்து போன பறவைகளை குறித்து கவலைப்பட மாட்டான். குத்துகிறா இருக்கு பாருங்க, பறக்குது கீழே விடுது, பறக்குது கீழே விடுது. அதனால என்ன செய்ய முடியல, ஆனாலும் அது பறக்க முயற்சிக்குது. அப்போ வேட்டைக்காரன் என்ன செய்வான்? என்ன செய்வான் சொல்லுங்க. கோமால இருக்கிறீங்களா? கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஆளை கொஞ்சம் தட்டி பாரு, நல்லா இருக்கிறீங்களான்னு. நல்லா தானே இருக்கிறீங்க. அப்ப அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுவான்? குத்துயிரா இருக்கிற பறவை போய் பிடிச்சி என்ன செய்வான்? முதல்ல அதை பிடிப்பான். முதல்ல பிடிச்சி அவன் அந்த வலை ஒரு பை வச்சிருப்பான், அந்த பைக்கு என்ன பண்ணுவான்? உள்ள போட்டு செத்துது அங்கதான் இருக்கும். பறந்து போனது குறித்து அவன் எதுவும் கவலைப்பட மாட்டான். இன்னைக்கு பிசாசானவன் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற விசுவாசி இருக்கிறாங்க பாருங்க, அவனை தான் போக்கஸ் பண்ணி இருக்கிறான். கேட்டா பரலோகம் போவாங்க, கேட்டா நாங்களும் பாட்டெல்லாம் பாடுறோம், நானும் என் கையில பை வச்சிருக்கிறேன்னு வாங்க. ஆனா எந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையோட முன்னேற்றம் கிடையாது. அதே நிலைமை தான். ரட்சிப்படுறதுக்கு முன்னால அப்படி எப்படி இருந்தாலும் அதே தான் ரட்சிப்பட்டதுக்கு அப்புறம். ஞானஸ்தானத்துக்கு முன்னால என்ன கண்டிஷனோ அதே தான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம். முன்ன சிகரெட் பிடிச்சாரு, இப்போ சிகரெட் எப்பயோ தான் பிடிப்பாரு. முன்னாடி டெய்லி தண்ணி அடிப்பார், இப்போ டெய்லிலாம் கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு போனா ஏதோ முக்கியமானதுக்கு போனாதான். பிராண்டி விஸ்கி ரம்லாம் கிடையாது, வெறும் பீர். கிறிஸ்துமஸ் தான் வைன். நல்லா புரிஞ்சுங்க. சாத்தான் உங்க மேலதான் போக்கஸா இருப்பான். அனலும் இல்லை குளிரும் இல்லை. சர்ச்சைக்கு வந்தா இவரு அப்படியே பயங்கரமா, வீட்டுக்கு போனோம்னா கெட்ட கெட்ட வார்த்தை, கோபம், எரிச்சல், அசதி, சந்தேகம், பல விதமான போராட்டங்கள், விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இவன் மேலதான் பிசாசு ரொம்ப போக்கஸா இருப்பான். யாரை விழுங்கலாம்? யார்? அந்த யாரு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவர். ரட்சிக்கப்பட்டப்போ இன்னைக்கு ரட்சிப்பு மனதுக்கெல்லாம் கிடையாது, டைரக்ட் ஞானஸ்தானம். ஏன்னா ஒரு 18 வயசு ஆயிடுச்சான். கல்யாணம் பண்ண அதை கேட்பாங்கல்ல, பையன் ரட்சிக்க ஞானஸ்தானத்து இருக்கானா? ஓ. சர்ச்சைக்கு போறானா? ஓ. தசமா கொடுக்குறானா? ஊழியம் பண்றானா? இதுக்காக இப்ப எதுக்காக ஒரு ஞானஸ்தானம்? இந்த அப்பா எடுக்கிறதுக்காக ஞானஸ்தானம்.
கர்த்தருடைய பந்தியில எடுக்கிறதுக்காக ஒரு லைசன்ஸ். இப்ப கவர்மெண்ட் ரூல் பண்ணதுக்கா தெரியுமா உங்களுக்கு? நாயை நீ கூட்டு போனா என்ன பண்ணணுமா? லைசன்ஸ் வேணுமா? நிறைய பேர் இப்போ நாய் கடிச்சிட்டு அதுக்கு என்ன ஆவி வந்துச்சுன்னு தெரியல. இந்த சீசன்ல ஒரு 10 நாள் செய்தியே இருந்தா நாய் கடிக்குது. ஒரே நாள் 634 பேர் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. கார்பரேஷன் காரனால லைசன்ஸ் கொடுக்க முடியல. லைசன்ஸ் இல்லைன்னா அபராதம். நாய் யாராவது கடிச்சுன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை. இப்போ அதுக்கு ஒரு லைசன்ஸ், அதுக்கு ஒரு டோக்கன். ஒன்றும் கழுத்தில் ஒரு பெல்ட் கட்டணும். அது வந்து ஒரு ஆன்டி ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதை வச்சிருப்பாங்க. அதில் ஒரு GCCன்னு என்னமோ எழுதிருக்கு. அதை மாதிரி ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்க வேண்டியது. போய் சுவிசேஷம் சொல்லணும், இயேசு அன்பை குறித்து சொல்லணும், ஆவி நிரம்பி ஜெபிக்கணும், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கணும். நான் போய் இன்னொரு ஆளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், நான் அந்த ஆத்மாவை உள்ள கொண்டு வரணும். அதெல்லாம் கிடையாது. போக வேண்டியது வர வேண்டியது. அவன் ஃப்ரெண்டு, அவன் அக்காவுக்கு கல்யாணமா, அவன் ஒன்னொரு இவரத்துன்னு போயிடுவார். அவங்க ஏதாவது கூப்பிட்டா போயிட வேண்டியது, ஆராதனை விட்டுற வேண்டியது. நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, ஐயோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறிய, நான் ஞாயிற்றுக்கிழமை நீ போலாமா? இதுவும் இன்னொரு கூத்து. கம்யூனியன் கூட எடுக்கிறது கிடையாது. ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. நரகம். இன்று நீ பங்கு பெறாவிடில் அன்று நீ என்ன செய்யப்படுவாய்? நியாயம் தீர்க்கப்படுவாய். அவ்வளவு தைரியமா உனக்கு கம்யூனியன் விட்டு போறதுக்கு? நீ பிசாசனை விழுங்கிட்டான். பிசாசு விழுங்கப்பட்டவர்கள் அவர்கள் நன்றாக இருப்பார்கள், சுகித்து இருப்பார்கள். ஆனா கர்த்தர் கையில இருந்த முத்திரை மோதிரமா இருந்த நீங்களும் நானும் அந்த முத்திரை மோதிரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கலட்டி பிசாசு கையில கொடுத்துருவாரு. வசனம் இருக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பிசாசின் கையில அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். ஐயா, ஏன் தெரியுமா? கல்லான இருதயம். கர்த்தர் மேல பயம் கிடையாது. They have no fear. ஆண்டவர் மேல பயம், கனம். ஆண்டவர் கனப்படுத்தினாதான் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். யாரை கனப்படுத்துறீர்களோ கர்த்தர் அவரை கனப்படுத்துவார். நீ கர்த்தர் கனவீனப்படுத்தினா கர்த்தர் உன்னை வாழ்நாள் முழுவதும் கனவீனப்படுத்துவார். கர்த்தர் ஒருவனை கனவீனப்படுத்திட்டார். எந்த ஊழிய காரணம், எவன் எந்த கொம்பம் வந்தாலும் தலையை பிடிச்சி மாவாட்டினாலும் ஆட்டினாலும், நீ லட்சம் கொடு, கோடி கொடு, என்னாலும் கொடு, வீட்டையே கொடு, உனக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. அதனாலதான் பேதுரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ என்ன செய்? விழித்திரு, விழித்திரு, விழிப்பாயிரு, பி விஜிலண்ட். நீ விழிப்பா இல்லன்னா உன்னை பிசாசு விழுங்கிட்டாயா? பிசாசு விழுங்கிட்டான். பிசாசு விழுங்கிட்டா, பிசாசால் விழுங்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன், தேவ ராஜ்யத்துல இடம், ஆண்டோட வருகையில போக முடியாது. நீ சர்ச்சைக்கு வந்துட்டு போலாம், பாட்டு பாடலாம், கையை தட்டலாம், தசமா கொடுக்கலாம், காணிக்க போடலாம், சொல்லிக்கலாம், வேணா 2 அந்நிய பாஷை சலக்க பழக்கம் ஏதாவது பேசிக்கலாம். உனக்குள்ள தெளிந்த புத்தி இல்லைன்னா ஆபத்து உனக்கு சூறாவளியை போல காத்து கொண்டிருக்கிறது. அதான் சபைக்கு சொல்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஒவ்வொரு வாரமும் உலகத்திலே 3வது உலக யுத்தத்துக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் ரெடி. போன வார்த்தை காட்டில இந்த வாரம் மோர் கன்ஃபியூஷன்ஸ். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் அழகா ஒன்னா சேருது. போ எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட கோகு மாக்கோகு இப்ப எல்லாம் கரெக்டா எல்லாம் ஒன்னா அழகாக கூடி வருது. இஸ்ரவேலே, நீ தனித்து கைவிடப்பட்டிருப்பாய், நீ புலம்புவாய், நீ புலம்பி கதறுவாய் என்று கர்த்தர் ஏசாயாவுக்கும் எரேமியாவுக்கும் சொன்னதை கர்த்தர் நாளிலே நிறைவேற்றுகிறார். ஆனால் ஒருவனும் இஸ்ரவேலுக்கு எதிராக நிற்க முடியாது. கர்த்தரை நின்று அவர் யுத்தத்தை பண்ணுவார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிசலை போட்டாங்க இஸ்ரேல் மேல, ஒன்னு கூட உள்ளவங்க. சிலர்லாம் அவங்களே இஸ்ரேலே அதை அனுமதிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சண்டை போறதுக்கு என்ன வேணும்? they need some valid reason. இஸ்ரவேலை யாரும் தொட முடியாது ஐயா. இந்த நெருக்கமான காலத்துல
சபையே, விசுவாசியே, தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டவர்களே, விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், தெளிந்த புத்தியாயிருங்க. நீங்க தூங்குறவளா இருக்காதீங்க. ஆவிக்குரிய மயக்கம் இன்னைக்கு பிசாசு கொடுத்து விட்டான். ஆவிக்குரிய மயக்கம். விழுங்கப்பட்டவர்களுக்கு நித்திரை. சொல்லுங்க, விழுங்கப்பட்டவர்களுக்கு என்ன வருது? நித்திரை வருது. பைபிள் தூக்கினா தூக்கம் வருது. எவ்வளவு பண்ணான்னு பார்த்தா ஏதோ வேலை வருது. இல்லங்க, தெளிந்த புத்தியுள்ளதா இருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார்? பவுல் சொல்றார் நீ தெளிந்த புத்தியுள்ளனாரு. இயேசு என்ன சொன்னார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாது படிக்கும். லௌகீக கவலை. சொல்லுங்க. ஐயோ என்ன பண்ணது இல்லையே, ஐயோ எனக்கு வீடு இல்லையே, ஐயோ எனக்கு காசு இல்லையே, ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்னாகும் தெரியலையே. வயிற்ற கட்டி, வாயை கட்டி, எல்லாம் கட்டி, பணத்தை சேர்த்து வச்சு எவனோ ஒருத்தன் கொண்டு போயிடுவான். நிறைய ஏமாந்துருக்குறாங்க. நாங்க லட்சம் இல்ல, கோடிக்கணக்கில் ஏமாந்துருக்குறாங்க. கோடிக்கணக்கில். பாஸ்டர் அதுல போடுங்க பாஸ்டர், இதுல போடுங்க பாஸ்டர், இப்படி வந்துடும் பாஸ்டர். நீங்க சர்ச்சு கட்ட போறீங்கல்ல, பாருங்க அப்படியே 2 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் அப்படி ஆயிடும் பாஸ்டர், இப்படி ஆயிடும் பாஸ்டர். எல்லாம் போச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருக்கு சுத்தம் இல்லாத காரியத்தை, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வோமானால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தான். அதனால நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசிரிச்சிருக்கிறா இல்லையா? கர்த்தர் ஆசிரிச்சிருக்கலாம்னு நல்ல காரணம் உயர்த்தி அலையில சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? லௌகீக கவலையினாலே உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? பாரமே வேண்டாங்க. இந்த பாரம் என்னைக்கு வருதோ உங்களுடைய ஜெபம் அவுட்டு, உங்களுடைய விசுவாசம் அவுட்டு. என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பயம் வந்தோடனே கவலை வந்துடும். கவலை வந்தோடனே அடுத்தது சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தோடனே குழப்பம் வரும். குழப்பம் வந்தோடனே வியாதி வரும். வியாதி வந்தோடனே சொல்லப்படுகிறேன்னா இவன் வியாதிக்காரன். அப்பப்போ செக்அப் பண்ணினே வருவார், மாத்திரை போடுவாரு, டாக்டர் பார்ப்பாரு. வாங்குற சம்பளத்துல ஒரு 30% அதுக்கு போயிடும். போலீஸ் கேஸு, கோர்ட்டு, வக்கீல் ஃபீஸு, அவனுக்கு காசு, இவனுக்கு காசு, எல்லாம் தொலைஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் நடுரோட்டா நிற்பான். நான் சொன்னேன் ஃப்ரைடே சொன்னேன், ரேமாண்ட் உடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் ரேமாண்ட். எவ்வளோ பெரிய ஷூட்டிங் தெரியுமா அது? ரேமாண்ட் அந்த ஓனர் இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம ரோட்ல நிற்கிறாருங்க. அவர் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாங்க. இதுல ஏஜ் ஹோம்ல சேர்த்துட்டாங்க. மாசம் 15,000 ரூபாய் கட்டணும். 6 மாசமா கட்டல. ஏஜ் ஹோம்ல தூக்கி அவர் வெளியே போட்டாங்க. இப்போ ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார் அவர். ரேமாண்டோட ஓனர், ரேமாண்ட் ஷூட்டிங்ஸ், ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட். ரேமாண்டோட இன்னொரு பிராண்ட் இருக்கு, அதுவும் அவரு தான். இன்னைக்கு அவருக்கு ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. மகாப்பிரிய கோட்டீஸ்வரர். இந்தியாவில் 10 கோட்டீஸ்வரர் அவரு ஒருத்தர். ஏரோப்ளைன், அவர் தனி ஜெட் என்ன, அவர் தனி மில் என்ன, 30,000 பேர் வேலை செஞ்சாங்க. ஒரே நாள்ல கவுத்துட்டாங்க பையன். அவனை வெளியே போனாங்க. அப்பா முடிஞ்சு போச்சு. என்ன பரிதாபம். லௌகீக கவலை ஒரு விசுவாசிக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவர் தான் சொல்ற, நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாத, கவலைப்பட, ஒண்ணும் கவலைப்படாத. காட்டு புஷ்பத்தை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை கர்த்தர் போஷித்து உடுத்துகிறார் என்றால் அவைகளை காட்டிலும் கர்த்தர் சொல்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு பயப்படாதீங்க. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கரெக்டா செய்வார். ஆனா நீ கடனை வாங்கிட்டு, அங்க கடன், இங்க கடன், இந்த கடன், அந்த கடனா வாங்கிட்டு, ஆண்டவர் சொன்னாரு எங்க, ஆண்டவர் சொன்ன நீ கடன் வாங்காதன்றார் ஆண்டவர். நீ கடனை குடுன்றாரு. நான் சொல்ற நீ கொடுக்காத, கடன் கொடுக்காத. கொடுத்தா திருப்பி வர.
ஏன்றது கேட்பாங்க. வாங்க 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 வாங்க, எந்துதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் தான் நோட் அடிக்கணும், வாங்க வாங்க மகார் மகார், உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும்? ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரு 5 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் பாஸ்டர். முதல்ல எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு, நான் 5 லட்சம் கொடுக்குறேன். நான் சேடா நான் நான் ஊழியம் பண்ணினுங்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குது, வேத வசனம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எடுத்துக்கோ. ஃப்ரீ, இலவசமாய் பெற்றதை என்ன செய்ய, இலவசமாக கொடு. சில ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண இதெல்லாம் நீங்க கேட்கணும்னா ஒரு பிரசங்கத்துக்கு நீங்க 500 ரூபாய் பே பண்ணணும். பே பண்ணாதான் அந்த நரசிங்கத்தை கேட்க முடியும். ஒரு புக்கு அவரோட புக்கு வேணும்னா ஃப்ரீ கிடையாது, யூ ஹேவ் டு பே. அது அவருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இலவசமாய் பெற்றாய் இலவசமாய். நான் நடுவில் கொஞ்சம் ஜெராக்ஸ் காப்பிலாம் கொடுத்தோம், 1 ரூபாய். எவ்வளோ? ஏன் தெரியுமா 1 ரூபாய் சார்ஜ் பண்றோம்? அந்த 1 ரூபாய் வாங்கலன்னா ஆளாளுக்கு என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு 2 கொடுங்க பாஸ்டர், ஒரு 5 கொடுங்க பாஸ்டர், எனக்கு என் தாத்தா கொடுக்கணும், என் சித்தி கொடுக்கணும், என் பாட்டி கொடுக்கணும். என்ன இந்த பாட்டிக்குன்னா நான் வாங்கிக்குவேன். ஒரு காப்பி 1 ரூபாய். நீ ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது? 2 ரூபாய். நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம்? ஜஸ்ட் டு ஹேவ் அ கண்ட்ரோல். மற்றது வியாபாரமே கிடையாது. அந்த 1 ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள். நீங்க உலக கவலை என்ன செய்யாதீங்க, மண்டையில போட்டுக்காதீங்க. போட்டுக்கிட்டாக்கா என்ன ஆகும்னு சொன்னாக்கா, தேவ ராஜ்யத்தையும் இளைப்பாறுதல் என்ன செஞ்சிருவோம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்துருக்கிற ஆண்டவர், நான் உனக்கு இளைப்பாறுதல் அனுப்பேன். யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? உலக கவலை வந்தா இளைப்பாறுதல் இல்லை. ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆகும், ஐயோ என் பையனுக்கு என்ன ஆகும், ஐயோ என் பையனுக்கு வேலை இல்லையே, ஐயோ என் பொண்ணுக்கு வேலை இல்லையே, ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, ஐயோ என் பொண்ணுக்கு கவலை. நீ கவலைப்பட நான் தான் தாமதமான வழிய. அங்க கர்த்தருடைய கரம் இருக்காது. பாரமான யாவற்றையும் என்ன செய்யுங்க, என் மேல வைங்க. நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நான் உங்களை கருத்தாய் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன். பாரத்தில் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் மேல வைத்து விடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலக கவலை வேண்டாம். சொல்ல உலக கவலை வேண்டாம். 2வது ஆண்டவர் என்ன ஞாபகப்படுத்துறாரு, நோவாவின் நாட்களிலும் சோதோம் குமாரோட நாட்களிலும் ஜனங்க என்ன செஞ்சாங்க, புசித்து குடித்து பெண் கொண்டு. ஆமா பாருங்க, எல்லா கல்யாண மண்டபமும் ஃபுல்லா இருக்குதுங்க. அதுவும் கரெக்டா ஒரு என்ன நாள் அது, முகூர்த்த நாள். முகூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஒரே ரோடெல்லாம் கூட்டமா இருக்கு. சார் தெரியாதா நீங்க முகூர்த்த நாள் சார்? ஓ அப்படியா? எல்லாம் அப்பதான் பார்ப்போம், எல்லாம் கல்யாணம் லைட்டை தூங்கிட்டு. இப்போ கல்யாண மண்டபம் கட்டுறாங்க, எல்லாம் ரோட்டை தான் நிறுத்திக்கிறாங்க. எல்லாமே கார் பார்க்கிங், பைக்கு பார்க்கிங் எதுவுமே கிடையாது. எல்லாம் பெண் கொண்டு பெண் எடுத்து புசித்து குடித்து. ஒரு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 3/2 பங்கு வியாபாரம் எதுல ஓடுதான், சாப்பிட்றதான் ஓடுது. சும்மா கடை போகிற போகுங்க, மருந்து கடை, அரிசி கடை, காய்கறி கடை, இட்லி கடை, புரோட்டா கடை. நம்ம ஊர்ல இந்த இட்டாலியன் ஃபுட்டு தான் வந்துருக்குதாங்க. அது என்ன சொன்னா, பாஷா ரொம்ப நல்லா இருக்குது பாஷா, நம்ம விசுவாசி தான் பாஷா வச்சுருக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் என்ன சொன்னார், இது போகலாம் அவரும் 1 வருஷமா சொல்லியிருந்துக்கிறாரு, போகலாம். இட்டாலியன் ஃபுட் வந்துருக்குது. எல்லாம் எங்கே தான் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுக்குறது தான். அதெல்லாம் வீட்டில் செய்யுங்க. வெளியே போறீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, போதும். அதுக்கு மேலே வேணாம். திருந்திண்டி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. யாருக்கு எந்த நேரத்தில் வியாதி வரும்னு சொல்ல முடியாது. சத்தானதை சாப்பிடுங்க, வீட்டில் சமைச்சது சாப்பிடுங்க. வெந்தாலும் வேகாட்டாலும் எதில் சாப்பிடுறது நல்லது, வீட்டில் சாப்பிடுறது நல்லது. சத்தம் வராத. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வேண்டிய பாருங்க, பெருந்தீண்டி அப்படின்னு அர்த்தம். நேற்று கூட நான் சாவ வீட்டில் இருந்தேன். என்ன சொன்னேன், எனக்கு கோட்டா 3 தான், 3 வச்சுட்டான். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 3 வருது, எக்ஸ்ட்ரா வருது. வாயை திறந்து வேணாம் எடுங்கன்னு சொல்றது வாய் வர மாட்டேங்குது. சரி வச்சுட்டாங்க, என்ன பண்றது, இட்லி தானே 4 சாப்பிட்டேன்.
ராத்திரி 12:45 பசி எடுக்குது. என்ன பண்றது? ஒரு 6 இட்லி சாப்பிட்டுக்கலாமே. அப்ப என் ஆத்மாவோட பேசுனேன். 4 இட்லி சாப்பிட்டா ஆரோக்கியம், தூங்கு போறதுக்கு முன்னால பசி வந்தா ஆரோக்கியம். தோத்திரம் ஆண்டவரே நன்றின்னு சொல்லிட்டு நல்லா சுடுதண்ணி குடிச்சிட்டு அமைதியா தோத்திரம் பண்ணி 1:30 மணிக்கெல்லாம் படுத்தாச்சு. முடிஞ்சு போச்சு. சில ஆளுங்க சாப்பிடுவாங்க பாருங்க, என்னதுக்கு இச்சையோடு சாப்பிடுறது தப்பு. சொல்லுங்க, என்னது இச்சையோடு சாப்பிடுறது? ஓசில கிடைக்கிறது மூக்கு வரைக்கும் பிடிக்கிறது. ஹேவ் கண்ட்ரோல். சாப்பாடு என்ன இருக்கணும்? வராத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறி இருக்கே கூடாது. சாதாரணமா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பெருந்தீண்டி என்று சொல்லும் பொழுது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்க வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25 அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும், நாபால் யாரை குறித்து பார்க்கிறோம்? நாபால். அந்த மனுஷனுக்கு பேர் என்னது? நாபால் என்றும், அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும், அந்த ஸ்திரீ புத்திசாலி ரூபவதியுமாய் இருந்தால், அந்த புருஷனோ முரடன் துரோகிருதனுமாய் இருந்தான். எப்படிங்க முரடன்? எல்லாம் சொல்லுங்க. புருஷன் எப்படி இருந்தா? முரடனமும் துரோகியுமாய் இருந்தான். ரொம்ப சாப்பிடுறவங்க மொட்டத்தமா இருப்பாங்க. சொல்லுங்க, ரொம்ப சாப்பிடக்கூடிய இருப்பாங்க, மொட்டத்தனமா இருப்பாங்க. பிரெயின் வேலை செய்யாது, சாப்பிட்டே இருப்பாங்க. எதை கூட சாப்பிடுவாங்க. நானே சொல்ல மாட்டேன். மில்லு ஓடினே இருக்கும். எவ்வளோ போட்டு மில்லு? அதான் 5 கிலோ மிளகா கொட்டு, அதை விட அரைச்சிட்டாங்க. ஒரு 5 கிலோ கோதுமை கூட அரைச்சிட்டாங்க. ஒரு 3 கிலோ மஞ்சத்தூளை கூட அரைச்சிட்டாங்க. அது மிஷின் உள்ள ஸ்ட்ராங் மிஷின். அரைச்சி எதை கொடுத்தாலும் அரைச்சிட்டாலும். 11 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு இருப்பான். 1 மணிக்கு வான்கோழி பிரியாணி போடு. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? யாரை குறித்து பார்க்கிறோம்? சொல்லுங்க, நோபால் ஆயிட்டான். நாபால் என்ன ஆயிட்டான்? நோபாலா மாறிட்டான். கிரிக்கெட்ல ஃப்ரீ ஹிட் நிறைய இன்னைக்கு சாப்பிட்டே இருப்பாங்க. ஐயோ கர்த்தாவே, ஒரு ஊழிக்காரம்மா வீட்டுக்கு ஒரு ஊழிக்கார குடும்பத்துக்கு போயிருந்தேன். எனக்கு வேண்டியதை நான் எடுத்துட்டேன். சிஸ்டர் இங்கே வச்சிருங்க, நான் வேண்டியது நான் எடுத்துட்டேன். நான் வைக்கப்படவே மாட்டேன். சாப்பாடு நான் வைக்கப்படவே மாட்டேன். இப்போ எனக்கு வேண்டியதை எடுத்துங்க. என்னை போஸ்ட் பண்ண வைங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்டர் உட்காந்துருந்தாங்க. அவங்க வயிற்று அப்படி ஏற்றா பண்ணாங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு ஃபுட்டின்னாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் சாப்பிடுங்க. நானே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. சாப்பிட்டேங்கிறாங்க. ஐயோ இல்லையா பாஸ்டர், எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கணும். 1.5 கிலோ கறி ஒரே வேலை காலையில் இருக்கணும் பாஸ்டர். ஏன் எங்கள் வீட்டில் அப்படிதான் பாஸ்டர். அவங்க வீட்டுக்கு ஒத்த பிள்ளை, அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, கொடுத்து இந்த மாதிரி வளர்த்தாங்க பாஸ்டர். என்ன பண்ணுறது பாஸ்டர்? 1.5 கிலோ கறி வாங்கினா ஒரே வேலை மத்தியானமே அது காலி ஆகிடும். சரி, நம்ம வாங்கி சும்மா இருக்காத, சாப்பிட்டுலாம் முடிச்சு கைகள் விட்டு உக்காந்து. அவன் அந்த அம்மா கேட்குது, கொக்கோ கோலா இல்லை? அவர் ஓடி போய் பாவம் வாங்கிட்டு வந்து வச்சாக்க முடிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா குடிச்சிங்க, எனக்கு ஒரு டம்ளராக கொடுத்தீங்களா? இல்லை, யாரோ சொன்னாங்க நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு. இல்லை, தீர்க்கதர்சனம் வரையா? ஒரு பேருக்காக கேட்கக்கூடாது. ஒரு பேருக்காக எல்லாம் முடிஞ்சுது. இந்த வாங்க கூட்ட புளி மாட்டீங்களா? கத்தர் உன் தொண்டையில கத்தி வைக்கிறதுக்கு முன்னால உனக்கு என்ன சோறு வேணும் கிண்ணத்தை எடுத்து ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. இல்லைன்னா பாச எனக்கு 6 வயசுலேருந்தே பழகிட்டாங்க பாச.
ஒரு மாதம் எத்தனை கிலோ அரிசி கேட்டேன். ஒரு மாதம் எத்தனை கிலோ கறியா இருக்கு, அரிசியாக இருக்குது. நாங்கள் 3 பேருக்கு 3 அலாக்கு போடுவோம் பாஸ். 3 பேருக்கு 3 ஆளாக்கு. நீ எத்தனை ஆளாக்கு சாப்பிடுவாங்க தெரியல பாஸ். நடந்து என்ன தெரியுமா, 4 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ண அந்த பாஸ். பாஸ்டர், லிவரில் ப்ராப்ளம்ன்றாங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம்ன்றாங்க, கால் 2 வீங்கி போயிடுச்சு, தைராய்டு இருக்குன்றாங்க. யோ அன்றைக்கே சொன்னேன் என் வயசை கேட்டாங்களா, என்ன பண்ணுறது பாஸ்டர், இப்போ தான் பண்ணலாமா? ஒன்றும் பண்ணாது, நேரத்துக்கு அவன் போ. அவங்க எல்லாமே கவனிச்சுப்பாங்க, எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட். 5 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த அம்மா இன்னைக்கு 36 வயசு 37 வயசு ஆகுது. அவங்கள பார்த்தா 50 வயசு மேலே ஆகிட்டாங்க. கவனமாக இருங்க. ஏன் இது பயந்து விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால், கிடைக்குது சொல்லி தின்னாதீங்க. உயிர் வாழ்றது கொஞ்சம் ஆகாரம் வேணும். சொல்லுங்க எதுக்கு? ஆமாம், சில ஆளுங்க இருக்காங்க சாப்பிட்றதுக்குனே உயிர் வாழ்றாங்க. சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், கத்த தொண்டையில் கட்டி வைப்பார். ஆண்டவர் நம்ம நல்ல அருமையான வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த கடைசி காலத்தில் ஜனங்க புசித்து குடித்து பெண் கொண்டு இருப்பார்கள். நாட்களிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்திகளாக இருக்க வேண்டும். நாபாலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் எப்படி இருந்தான்? முரடனும் துரோகியுமாய் இருந்தான். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். யாரு? நாபால் என்ன செய்யறான்? ஆமா, தாவீது ஆளை அனுப்பி விசாரிக்கிறான். எப்படி பார்க்கிறீங்க? ஆடுகளை நான் உங்க ஆடை என்ன செஞ்சேன், பாதுகாத்தோம், உங்களுக்கு நான் நன்மை செஞ்சோம், நீ இன்னும் நான் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கிறியா, சுக செய்தி கேட்கவா? இவன் என்ன செய்யறான்? அவன் சீறினான். வேதத்தை வாசிக்கிறோம், அவன் சீறினான். இந்த அதிகமாய் சாப்பிட்றவங்க முற்கோபியா இருப்பாங்க. காரணம் இல்லாம கத்துவாங்க, காரணம் இல்லாம பேசுவாங்க, வாக்குவாதம் உண்டு பண்ணுவாங்க. இந்த அதிகமா ஓவரா சாப்பிட்றவங்களுக்குள்ள இந்த குவாலிட்டி இருக்கும். நாபாலுடைய வாழ்க்கையிலே தேவச்சனமே, நாம் நாபாலாய் ஜீவிக்காதபடிக்கு மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல தேவட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிடாம இருந்தா யாரும் சாக போறது கிடையாது. உங்க தேவைக்கு ஏற்றபடி சாப்பிடுங்க. இந்த நாபால் என்ன செஞ்சான்? சீரினபடினாலே அவன் குணம் என்ன செய்கிறது? சீருகிறோம், முற்கோபம். அவனுடைய முற்கோபியாய் காணப்பட்டான். 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். வீணாகவே காப்பாற்றினாப்பா. இந்த நாபானுடைய அவன் ஆடுகள் என்ன செஞ்சேன்? நான் காப்பாத்தினேன். துஷ்டர்கள் வராம அவனை வழி நடத்தினேன். எந்த ஓநாயோ எந்த காட்டு மிருகங்களோ அவனுடைய ஆடுகளை தொடாதபடிக்கு நெருங்காதபடிக்கு நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் பாதுகாத்தோம். ஆனாலும் இவன் என்ன செய்யறான்? சீர்கிறனாய் காணப்படுகிறானே. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, ஏப்பா உன் குடும்பத்தை நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன், வியாதி நேரத்தில் உனக்கு நான் சுகத்தை கொடுத்தேன், வேலை இல்லாத நேரத்தில் உனக்கு வேலையை கொடுத்தேன், கண்ணீரோடு இருந்த நாட்களிலே உனக்கு நான் கண்ணீரை துடைத்தேன், உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நாட்களிலே உனக்கு நான் சமாதானம் கொடுத்தேன், விபத்து வந்தது, விபத்துல கத்தர் நானே உனக்கு கூட இருந்த உனக்கு ஜீவனை கொடுத்தேன். ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே இந்த சில பேரை பெருந்தீண்டிகள், இந்த பெருந்தீண்டிகளுக்கு என்ன இருக்கு? உணர்வே இருக்காது. அதனால்தான் பைபிள் சொல்றது, நீ பெருந்துண்டியா இருக்காத. இந்த கடைசி நாட்கள்ல எங்க பார்த்தாலும் ஃபுட் கோர்ட்ஸ், கடையில வியாபாரம் ஆகுதோ ஆகலையோ. அன்னைக்கு என்னோட தெரிஞ்சவர் அந்த எல்லோ கிரீன் வருது பேர் என்ன, விஆர் மால். என் பேத்தி அதை பார்த்து எல்லோ கிரீன் அதே வருது. விஆர் மால் அதை கட்டினது என்னோட தம்பி. அப்போ அவன் தம்பியை பார்த்து, என்னடா எல்லாம் ஃபுல்லாகிடுச்சா, எல்லாம் விற்றீங்களா என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னானே, என்னென்ன எல்லாம் ஒவ்வொரு கடையும் ஒரு மாசத்துக்கு 30 லட்ச ரூபா வாடகை, 15 லட்சம் வாடகை, 10 லட்சம் வாடகை, ஒரு கடை வாடகை மாசம். வியாபாரமே இல்லைன்னு ஃபுட் கோர்ட்ல மாத்திரம் பாருங்க, எதை போட்டாலும் மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அன்னைக்கு பெரிய பிராண்ட், நான் பேரை சொல்ல விரும்பல,
கார்பரேஷன் செக்அப் பண்ண போறாங்க. அந்த பிராண்ட் பெரிய பெரிய பேர் புகழ் பெற்ற ஒரு ஹோட்டல். அதை போய் செக் பண்றாங்க. உள்ள எல்லாம் பூசணம் பிடிச்சி கெட்டு போனதை உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறாங்க. அந்த கடையில பார்த்தா ஒரே கூட்டம். கடைசியா அந்த கார்பரேஷன் அதிகாரி வேற வழியில அதை சீல் வச்சாங்க. எதை போடு சாப்பிடு, எதை கூட வாங்கி சாப்பிடுவானுங்க. ஆனா வீட்டுல தான் சட்டம் பேசுவாங்க. என்ன இருக்குது, என்ன அப்படி இருக்குது, நீ ஓட்டல போய் சொல்லு. நம்ம நல்லா சொல்ல மாட்டாங்க. அது ஒரு டேஸ்ட்னு சொல்லி அதை சாப்பிட்டு இருப்பாங்க. கோடமாக்கு ஒரு விசுவாசி இருந்தார். அவர் ஒரு பெரிய செஃப், ஒரு பெரிய ஹோட்டல், எந்த ஹோட்டல் சொல்ல மாட்டேன். அப்ப அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, பாஸ்டர் நீங்க கையேந்தி ரோட்ல உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிடாதீங்க. ஏன்னு 3 மாசம் உள்ள இருக்காரு. அதெல்லாமே எப்படி கண்டிஷன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கறியை கொண்டு போய் வினிகர்ல ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தாங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். ஐயோ, மீன் கறி இதெல்லாம் பழசு. அடிக்கடி சொல்லுவார், வேண்டாம் பாஸ்டர், வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னா சும்மா ஒரு மோரை ஊற்றி வெள்ளை சாதம் எடுத்து சாப்பிடுங்க, ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. இந்த நாபாலோட வாழ்க்கையில பாருங்க, அவன் பெருந்திண்டியா இருந்தான். பின்னால் வசனத்தை வாசிக்க போறோம். அவன் பெருந்திண்டினால் அவன் எப்படி இருந்தான்? அவனுக்கு உண்டானது முரடனும் துரோகியுமா இருந்தான். அவன் எப்படியா இருந்தான்? சீரனாய் இருந்தான். அடுத்த 21 வசனத்துல கடைசியா வாசிக்கிறோம், அவன் எனக்கு தீமை செய்தான், நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு என்ன செய்தான்? தீமை செய்தான். தேவ ஜனமே, ஒரு மனுஷன் உலகத்துல உலக கவலை பெருந்தீண்டி இதெல்லாம் வந்தா அவன் கர்த்தருடைய நன்மை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். He will not remember the deeds and the good tidings that what God has done for him. He will forget because he is focused on he is a foodie. உலகத்தை குறித்து கவலை. ஐயோ என்ன பண்ணுவேன், ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சொல்ல முடியுமா? சொல்ல ஆரம்பிங்க. நடந்தது என்ன? அவன் நன்மை செய்ய வேண்டியவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? தீமை செய்ய ஆரம்பித்தான். இதான் குவாலிட்டி, ஒரு கேரக்டர். உலகமா இருக்கிற விசுவாசிக்குடைய குவாலிட்டி கேரக்டர் இப்படிதான் இருக்கும். நடந்தது என்ன? 25 வசனத்துல வாசிக்கிறோம், என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நம்ம விசுவாசி நாம எப்படி இருக்கணும் தெரியாது. நம்ம விசுவாசி நாம எப்படி இருக்கணும்? விசுவாசி. ஆனா நம்ம விஷ ஊசியா இருக்கிறோமே. அடுத்த வீட்டு கதை பேசுறது, அவங்க பேசுறது, இங்க பேசுறது, இன்வால்வ் ஆகாதீங்க. அடுத்தவங்களுடைய மேட்டர்ஸ்ல டோன்ட் புட் யுவர் நோஸ். ஏதாவது கேள்விப்பட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் பேர் எப்படியோ அப்படிதான் அவனும் காணப்பட்டான். நாம் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை தரித்தவர்கள், பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள். நாம் எப்படிதான் இருக்கணும்? பரிசுத்தமா தான் ஜீவிக்கணும். ஆனா அந்த நாபாலோ அவன் பேருக்கு தகுந்த மாதிரி பெருந்தீண்டியா இருந்தான். ஆனா பேதுரு சொல்கிறாரு, நீ பெருந்தீண்டியா என்ன பண்ணாத, இல்லாம நீ எப்படி இரு? விழிப்பாயிரு. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? விழிப்பாங்க. நீ ராவணத்துல சேர்ந்தா உனக்கு இவ்வளவுதான் டயட், இவ்வளவுதான் ஃபுட்டு, உனக்கு இவ்வளவுதான் குடிக்கணும், இவ்வளவுதான். ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவன் லைஃப் ஒரு டிசிப்ளின், கண்டதான் சாப்பிட்டு முடியாது. இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் மேக்னீசியம், இவ்வளவுதான் பனானா, உனக்கு இவ்வளவுதான் ட்ரை ஃப்ரூட்ஸ், இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் மட்டன், இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் சீ ஃபுட், இன்னைக்கு இந்த ஃபுட்டுக்கு இவ்வளவுதான். ஸோ வெல் மெயின்டைன். ஸோ அவனோட ஸ்ட்ரக்சர், அவனுடைய எல்லாமே நல்லா இருக்கும். அதே போலதான் நீ ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் உனக்கு இருந்ததுன்னா நீ சரியா ஜெபம் பண்ணுவ. நீ ஆராதிக்கும் போது நீ கையை தூக்கு, வாயை தர சொல்ல தேவையே இல்லை. ஏன்? அவனுக்குள்ள இந்த உலக கவலை வந்ததுனால அவன் ஆண்டவரை துதிக்க முடியல. You're not focused, you're not attention.
நீங்க கவனமா இல்ல, எதையோ யோசிக்கிறோம், எதையோ நினைச்சுக்கிறோம், எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல தேவஜனமே, கர்த்தருடைய வருகை நாட்களிலே விழிப்பாயிருங்கள். உன்னுடைய கேரக்டர் தான் நீ தான் உன் கேரக்டர். அதனால கர்த்தருடைய வருகை நாட்களிலே நாபால் என்ற பேருக்கு தக்க மாதிரி நாபால் வாழ்ந்தான். அவனோட காரியத்தை பார்க்கிறோம். 36வது வசனம். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் இருதயம் எதுல களித்திருந்தது? சாப்பாட ரொம்ப ரொம்ப களிப்பாரு. எல்லாம் உட்காந்துக்கிறீங்களே, கொஞ்சம் செல்ஃபி எடுங்க. சாப்பிட்ற நேரத்துல மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ சிக்கன் 65 வச்சு உங்களை யாராவது ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்க. முகம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்குமா? இல்லையே. ஏன் முகம் மாறுதாங்க போய்? ஏன் முகம் உங்களுக்கு இப்ப இங்க இப்படி இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னைக்கா சிந்திச்சு பார்த்தீங்களா? சாந்த சொரூபி, ஐயோ எல்லாம் பாருங்க தேவதூதர் கூட்டம். குட்டி தேவதூதர்லாம் கீழே உட்காந்துறாங்க. கொஞ்சம் மிடில்லாம் எல்லா தேவதூதர் தான். இந்த தேவ தூதர்கள் வீட்டுக்கு போன பண்ற சேஷ்டையை பார்க்கணுமே. கர்த்தாவே, தாய்மான்ட்டு கேட்கலாம், ஐயா பண்றது உங்களால தைக்கலாம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அம்மா மாதிரி எப்படி? ஐயோ என்னையே வெளியே 5 ரூபா சார், நான் சொல்ல மாட்டேன்பா சார். எனக்கு எதுவும் சாப்பிட கிடைக்குது, சாப்பிட்டு ஏசி போட்டு வைக்கிறது, தோட்டம் பண்ணி நிற்கிறேன்பா சார். ஒரு நாள் சார் என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாருப்பா சார் என் வீட்டுக்காரு. என்ன பண்ணேன்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்துக்கிறேன்ப்பா சார். அங்கேயே என்ன பண்ணேன்? என்ன பண்றதுப்பா சார்? ராத்திரி 9 மணி ஆச்சு, வீட்டுக்கு போனேன். நான் சரி, நமக்கு தான் நீ சொல்லி சொல்லி சூரியனா செத்து போச்சுப்பா சார். அவர் இங்க இருக்கிறார். இப்போ சூரியன் செத்து போச்சுப்பா சார். வந்து படுத்தேன், தூங்குற மாதிரி நடிச்சேன். அவனும் என்னையே போய் பார்த்துட்டே இருந்தா. நான் கொரட்டை விட்டேன். அவனும் லைட்டாக வந்து தூங்கிட்டான். 2 நாளாக பேசாமல் இருந்தோம் பாரு சார். இப்போ நான் தான் கை பிடிச்சி 3500 ரூபா செலவு பண்ணி அவளுக்கு. அப்போ கூட திருப்தி இல்லைப்பா சார். என்ன பண்ணுறதுப்பா சார்? வரைக்கும் எடுத்துக்கொள்ள பண்ணுங்கப்பா சார். நீங்கள் சொன்ன மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சு. நான் உன்னதாங்கிறேன். பெருந்தீண்டினாலே சொல்லுங்க, பெருந்தீண்டினாலே அவன் இருதயம் என்ன செஞ்சிருச்சு? களித்திருந்தது. தேவ பிரசனத்துல களிப்பு, வேத வாசிக்கும் போது களிப்பு இல்லை, ஜெபிக்கும் போது களிப்பு இல்லை. ஆனா எதுல களிப்பு? ஆமா, சாப்பாட களிப்பு. அதனால தேட ஜனமே, இந்த களித்ததுனாலே அவன் மிகவும் வெறித்தான். அதனால நடந்ததுன்னா அவனுக்கு ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. நடந்த சம்பவம், நடக்க போற சம்பவம் ஒன்றும் அவனுக்கு என்ன செய்யல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த எண்ணம், ஆண்டோட வருகை என்ற எண்ணம் இல்லாம போனது. அதனால தேவ ஜனமே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் 37 வசனத்துல கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல ஆனான். அவனை கல்லை போல, என்ன பிரசங்கம் பண்ணாலும் கல்லை போல மாறினான். 38 வசனம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஜீரணமாகலையா, பல வியாதி வந்துச்சு, பெருந்தீண்டி, உலக கவலை, லௌகிக கவலை. கவலைப்படவே படாதீங்க, விசுவாசமுடனா இருங்க. கர்த்தர் நடத்துவார். நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. நீதிமானை கர்த்தர் அப்பத்தினால் என்ன செய்வாரு? போஷிக்கிறவராக இருக்கிறார். யூதா
11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யூதா 11ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். இவர்களுக்கு ஐயோ, ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். என்ன செஞ்சாங்க? உலக கவலை, லௌகீக கவலை, பெருந்தீடி என்ன செஞ்சாங்க? கெட்டு போனார், மரித்து போனார். புதிய ஏற்பாட்டுல யூதா சொல்றாரு, அவர் என்ன செஞ்சாங்க? கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து, அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்கள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன சொல்றது? தங்களை தாங்கள் மேய்த்துக் கொண்டதுனாலே இவள் காற்றுகள் அடியோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், காற்றினால் அடியோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையிலிருந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும், வேறற்ற மரங்களை போல இருந்தார்கள். 13ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி, நீ நவுகை காவலும் போராட்டம் உலகத்தோடு வாழும் பொழுது ஆண்டு பரிசுத்தர் சொல்றாரு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் இருப்பார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனமே, ஆண்டவர் காரிருள் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா உலக கவலை, லௌகீக கவலை, பெருந்தீங்கினாலே என்ன வந்திருக்கிறது? காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்கிறபடினாலே நாம் கனியற்றோடா இல்லாத கனி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய மரம் இலை உதிராத மரத்தை போல் இருக்க வேண்டும். கர்த்தர் அன்றாட உன் தேவலை கர்த்தர் என்ன செய்வாரு? சந்திப்பாரு. நீங்க லௌகீக கவலையோடு இருக்காதீங்க. அதே பேர்ல 4:7 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறபடினாலே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ள இருப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். எல்லா கண்ணில் முடிவு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, லௌகீக கவலை என்னை ஆளுகை செய்யக்கூடாது. பெருந்தீண்டினாலே என்னுடைய இருதயம் காணப்படக்கூடாது. நல்ல சாப்பிடுங்க, ஆனா இச்சையோட சாப்பிடாதீங்க. சொல்லுங்க, நல்ல சாப்பிடு, தப்பு இல்லை, ஆனா இச்சைக்காதீங்க. இச்சை அதை அறிங்க, அது சிலுவையில் அறிங்க. சாப்பிட்டாலும் நல்ல மன நிறைவா சாப்பிடுங்க. எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லா கரனை உயர்த்தி ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே தகப்பனே, லௌகீக கவலைகள் என்னிலிருந்து எடுத்து போடுவீராக. நாளைய தினம் உங்களுடைய தினம் அல்ல. ஆமே சொல்லுங்க, நாளைய தினம் நம்முடையது அல்ல. எல்லாம் கர்த்தர் நமக்கு சரியாய் ஆண்டவர் நமக்கு செய்ய வளர இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வளர இருக்கிறார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக எதையும் கவலைப்பட்டு நீங்க தலையில சுமக்காதீங்க. அதை சுமக்கிறது தான் லௌகீக கவலைகள் உண்டு. we are concerned about our children, we are concerned about our future. வருங்காலத்தை குறித்து ஒரு கவலை இருக்கலாம். ஆனா அந்த கவலையை உள்ள இருத்தைக்குள்ள கொண்டு வராதீங்க. அந்த கவலை எல்லாம் விசாரிக்கிற ஆண்டவருடைய பாதத்துல வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவன்படினாலே ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களை வைப்பார். நாபாலை போல நாம் சீர்கெட்டு, நாபாலை போல நாம மரணத்தை சந்திக்காதபடிக்கு, நாபாலுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை நன்மை செய்தார். தாவீது மூலமாய் நன்மை செய்தார். அவனோ துரோகியாய் மாறினான், அவன் சீறினான், அவனுக்கு நடக்க போற சமூகம் மறைக்கப்பட்டது. ஏன்? அவன் புத்தி தெளிவில்லாமல் போயிட்டான். அந்த புத்தி தெளிவில்லாத விசுவாசியா இருக்காதபடிக்கு நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழிப்பா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறபடினாலே நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்யவராக இருக்கிறார். எல்லாம் கரனை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஒரு நாபாலாய் மாறிவிடாதபடிக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்ன எப்பொழுதும் தெளிந்த புத்திகளாய் இருந்து ஆண்டவருடைய வருகை நான் சந்தித்து நான் மறுரூபம் அடைய ஆவியானவர் கிருபை செய்வீராக. எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.